இன்ஃபெக்ஷன் டியூ டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் கண்டெயின் யூட்ரைன் அப்நார்மலிட்டி தானமா இருக்கு. ஃபிசிக்கல் வயலன்ஸ்க்கான எந்த முகாந்திரமும் இல்லாமல் இதை எப்படி எவிடன்ஸாக எடுத்துக்க முடியும்? யுவரானர், அவர் ஒரு ஆல்கஹாலிக். போதையில என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியாது. அப்படிதான் அன்னைக்கு என்னோட பெட்டிஷனரை போதையில போட்டு அடிச்சிருக்காரு. ஒரு பொண்ணு தன்னை அடிச்சதுக்கு எந்த மாதிரியான எவிடன்ஸை சப்மிட் பண்ண முடியும்? அதனால எங்க பக்கத்து உணர்வுகளுக்கு சில விலக்குகளை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன் யுவரானர். சரி, அடிச்சதுக்கு எவிடன்ஸ் இல்லை, அக்செப்டபிள். குடிச்சதுக்காவது இருக்கா? இருக்கு யுவரானர், தாங்க. Kalam is basically a complicated thing because it is combined with the women. கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது மேல். ஆனால் ஒரு மேல் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். ஒரு சுட்டிங் போங்க. அவங்க அப்பா என்னை ஏமாற்றிவிட்டான். அவனால சமாளிக்க முடியாம கல்யாணம் பண்ணி ஆண்டு தள்ளி விட்டு அவன் தப்பிச்சிட்டான். ஆல்கஹாலிக் டெஸ்ட் எடுத்துட்டு கவர்மெண்ட் ரீஹேப் ஆஃபீஸரை மீட் பண்ணி அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் சர்டிஃபிகேட் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுங்க. 12ஆம் தேதி வாய்தா. கிளம்புங்க. வா மிஸ்டர் குடிமகன் வாங்க. அவனுக்கு தெரிய வேண்டாம், நம்மளுக்குள்ள இருக்கட்டும். குடிங்கிறது கெட்ட பழக்கம்லாம் ஒன்றும் கிடையாது, அது ஒரு பழக்கம். எப்பவாவது குடிக்கும்போது, தினமும் குடிச்சா அது கெட்ட பழக்கம்தான். இப்போ சொல்லு, உனக்கு இருக்கிறது பழக்கமா கெட்ட பழக்கமா? பழக்கமானு கேட்டா பழக்கம்தான். நான் அப்பப்ப குடிப்பேன். ஏப்பா நாராயணா, இவன் ஒரு குடிகாரனா? ஏப்பா எவிடன்ஸ் கிடையாது, கோர்ட் இல்லையாது, எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாமா? சும்மா இந்த ஒரு கேஸ் தானே இருக்கு எனக்கு. நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அவங்களும் உங்கள் கிளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எதுக்குமே தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. சும்மா வரீங்க, வந்து நிற்கிறீங்க, எங்கிட்ட திட்டு வாங்குறீங்க, வாய்தா வாங்கிட்டு போயிடுறீங்க. அடுத்த வாய்தா 12ஆம் தேதி. சார் டீ. டீயா? நான் கேட்கவே இல்லையே. அவர் தாங்க கொடுக்க சொன்னாரு. குடிங்க, குடிச்சிட்டு தெம்பா ஃபாலோ பண்ணுங்க. நாராயண வீட்டுக்கு தான் போறேன். இனி ஒரு வழிதான் இருக்கு. கேவலமா இருக்கு பாய், வேற டீ போடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். எதிர்ச்சா பார்த்தா கோட் வந்துருச்சு. எதிர்ச்சா உள்ள வந்து பார்த்தா பவி அங்க இருக்கா. சரி, வந்துட்டோம், ஒரு டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்ல வந்துட்டேன். இவர் தான் நம்ம அட்வொகேட். யோ, பிளாக் தானே எடுத்துன்னு வரோம். நந்தி மாதிரி குறுக்க வர பிளாகருங்களா? செல்ஃபி ஏதாவது வேணுமா? கோர்ட்டுக்குள்ள வீடியோ எடுக்கிறதே தப்பு, இதுல செல்ஃபி எதர்ச்சியா வேற டைவர் சொல்றீங்களா? உங்களுக்கு லாயர் அரைச்சு பாத்துட்டுங்க. நாராயணா, புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கு. ஆமாண்டா சித்து, எனக்கு என்னமோ ஏதோ தப்பாக படுது. போய் என்னன்னு விசாரிச்சுட்டோம். என்னடாச்சு? அடல்ட்ரி அக்யூஸ் பண்ண போறா உன் பொண்டாட்டி. அப்படின்னா என்ன? அவளுக்கு கூட போச்சுல்ல அந்த பொண்ணு, அவளுக்கு உனக்கு தொடர்பு இருக்குன்னு எவிடன்ஸோட நிரூபிக்க போறாங்களாம். இவ்வளோ கேவலமா இறங்குவாளுங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இதெல்லாம் ஃப்ராடுத்தனம். வெக்கமா இல்லையான்னு கேட்டதுக்கு உன் பொண்டாட்டி என்ன தெரியுமா சொல்றா? உங்களை மாதிரி மேல் ஷாவனிஸ்ட் கிட்ட ஃப்ரீடம் வாங்க ஃப்ராடுத்தனம் பண்ணணும்னா ஃப்ராடுத்தனம் பண்ணுவேண்டா. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஜட்ஜு பார்த்து முடிவு பண்ணுறது தான். குறைஞ்சபட்சம் டைவர்ஸு, மெயின்டெனன்ஸ், செட்டில்மெண்ட்டுன்னு போகும். உன்னை காவு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த பொண்ணை
செக்ஸ் டார்ச்சர் பண்ணேன்னு சொல்லி உன்னை உள்ள தூக்கி வச்சு இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. நாராயணா பேசாம ஆப்சென்ட் ஆயிருமா? ம், அது நமக்கே அப்போஸ் ஆயிரும், இன்னும் பெரிய பிரச்சனையாயிரும். ஜட்ஜு எத்தனை மணிக்கு என்ட்ரி ஆவார்? ஜட்ஜ் இப்போ வர்ற நேரம். சார் பக்கத்துலேயே நல்ல ஹாஸ்பிட்டலை பற்றி சேர்த்துருங்க சார். கொஞ்சமாக தள்ளுங்க, நானே சார். சார் ஏய் நகருங்கப்பா, நகருங்க. என்னாச்சு? ஏய் தூக்குங்க. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கப்பா. ஆம்புலன்ஸ். டேய், ஒரு வாரம் குறையாம ஆகும். ஒரு 48 ஹவர்ஸ் அப்சர்வேஷனில் இருங்க, அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம். யூ வில் பி ஆல் ரைட். 7 வாய்தா 8 கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே நமக்கு டைமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமே டிவோர்ஸ் இஷ்யூ பண்ணிடுவாங்க. இது சார் கள்ள தொடர்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்மளால் வாதாடவே முடியாது சிவா. உங்களோட சொத்து டீட்டெயில்ஸ், உங்களோட மந்த்லி இன்கம் ப்ளஸ் டேக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க, நோட் பண்ணிப்பான். அடங்கப்பா, பெரிய சிவாஜி ரஜினி. அஃபிடவிட்ல ஏதாவது புழுகி வச்சேன்னு வையே, ரிட்டை போட்டு பூரா உண்மையை வெளியே எடுத்துருவானுங்க. உண்மையை சொல்லிடுறாசா? சொத்து என்ன சார், சென்னையில் இருக்க ஃப்ளாட்டு என் பேரில் தான் இருக்கு. அது இல்லாமல் மாத சம்பளம் எல்லாம் பிடிச்சது போக டேக் ஹோம் ஒரு 67,000 ரூபா வரும். அப்படின்னா நீ செட்டில்மெண்ட்டாக உன்னோட ஃப்ளாட் வேல்யூவில் ஒரு 50%ம் மந்த்லி உன்னோட இன்கமில் 20 to 30% ஒரு 20,000 ரூபா வரலையும் கொடுக்க வேண்டியிருக்கும். சார் கார் லோனு, கல்யாணத்துக்கு வாங்கின பர்சனல் லோனு, வீட்டோட இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு லோனு மாதம் 35,000 ரூபா அதுக்கே கட்டிடுறேன் சார். மொத்த செலவும் போக 32,000 ரூபா கையில் நிற்கிது. அன்னைக்கு சரக்கு வாங்கி கொடுறான்னு கேட்டதுக்கு 160 ரூபா குவார்டர் வாங்கி தர. நீ உங்க ஆசெல்லாம் இப்படி தாண்டா அடியும். நாராயணா, இவங்கிட்ட மொத்த ஃபீஸையும் வாங்கிரு. என்ன விஷயம்? அவசரமாக ஒரு தான செட்டில்மெண்ட் பண்ணணும். தான செட்டில்மெண்ட்டா? யார் பேர்லேருந்து யாருக்கு மாற்றணும்? அவர் பேரில் இருக்க வீட்டை இவர் பேருக்கு மாற்றணும். அன்னைக்கு நான் ரிமோட்டு கேட்டப்ப எனக்கு மண்டையிலே அடிச்சில்ல, இன்னைக்கு பாத்தியா மொத்த சத்தி எனக்கு எழுதி வைக்கிற. எனக்கு வர செவ்வாய்க்கிழமை ஈவினிங்குள்ளே இந்த டாக்குமெண்ட் ப்ராசஸ்லாம் முடிக்கணும். புதன்கிழமை அன்னைக்கு வாய்தா இருக்குது. அதெல்லாம் அந்த காலம்ண்ணே, இப்போ எல்லாம் ஆன்லைனுக்கு மாறிடுச்சு. எல்லாம் ப்ராசஸ் முடிகிறதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். விஐபி தரிசனம் இல்லாத கோயிலா? மந்திரத்தை சொல்லுப்பா. ஜீவனாம்சம் வாங்கணும்னே இப்போல்லாம் நிறைய போலி டைவர்ஸ் கேஸ் வருதில்லப்பா. ஆமாண்ணே. அண்ணே, இவன் என்னோட தம்பி மாதிரி தான். அவனோட சேலரி ஸ்லிப்பை பிடிமானமாக வச்சு 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 12 லட்ச ரூபா கொடுத்ததாகவும், அதை நீங்கள் மாதம் 25,000 ரூபா ஃபுல் ரனுக்கு வட்டியோட முதலாக எடுத்துக்கிட்டு இருக்கதாகவும், இது இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு இருக்குன்னு ஒரு டாக்குமெண்ட் வேணுண்ணே. நாளைக்கு இதை கோர்ட்டில் கூப்பிட்டு கேட்டாலும் ஆமான்னு சொல்லணும். இந்த ஹெல்ப்பை மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா இது போக மீதி இருக்கிறது தான் அவன் சேலரின்னு சொல்லி அதுலேருந்து 25% ஜீவனாம்சமாக தரோன்னு கோர்ட்டில் ஜட்ஜிக்கிட்ட நெகோஷியேட் பண்ண முடியும்.